வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பது வாஞ்சிநாதன். இந்த வீடியோவில் மொரட்டு முட்டாள்களை தவிர வேறு எந்த உயிரினங்களும் தாக்கப்படவில்லை என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்வது வாஞ்சிநாதன். பொழுதன்னைக்கு போகும் மின்வெட்டின் காரணத்தினால் உறக்கமின்றி விழிப்பிதிங்க நின்ற விருமாண்டி அவர்கள் முக்கு ரோட்டில் அரசால் முந்தா நாள் தான் வைக்கப்பட்டிருந்த சோலார் லைட்டை இரவோடு இரவாக கம்மாய்க்குள் கடத்தி சென்ற விருமாண்டியால் பரபரப்பு. ஆடியோ லான்ச்சிற்காக வந்த இடத்தில் தன்னை மறந்து குரட்டையை போட்டு கையை கட்டி கண்ணை மூடி உறங்கிய இயக்குனர். குரட்டை சத்தத்தை தாங்க முடியாத நடிகர் கொழுக்கு மொழுக்கு நடிகையின் காதில் கூறியது என்ன? மாபெரும் கலவரம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது காலில் போட்டிருந்த செருப்பானது பறந்து சென்றதை கண்ட சூப்பர்மேன் அவர்கள் பொதுமக்கள் இருக்கிறார்கள் என்று கூட பார்க்காமல் தனது சூப்பர் பவரை சுத்தி இருந்த பொதுமக்களுக்கு இடையே பயன்படுத்தியுள்ளார். நாளெலும்பு அர்னால்ட் அவர்கள் தண்டால் எடுத்துக் கொண்டிருந்த பொழுதே குண்டாலுக்குள் ஒளிந்து கிடந்த டண்டனக டாமி நாளெலும்பு அர்னால்டின் நடு எலும்பை குறிவைத்து தாக்கியது. தம்பியின் பிறந்த நாள் விழாவை சிறப்பிப்பதற்காக வந்த அண்ணனின் கவட்டைக்குள் கட்டையால் தாக்கிய கடைக்குட்டி தம்பியால் கண்ணு மூக்கு கலங்கிய நிலையில் காலமான மூத்த அண்ணன் சிலிண்டர் அடுப்பு என நினைத்துக் கொண்டு சிண்டெக்ஸ் டேங்கில் மாட்டிக்கொண்ட மனைவியை காப்பாற்றுவதற்கு சிண்டெக்ஸ் டேங்குடன் மல்லு கட்டிய கணவன் மணிக்கணக்காக போராடியும் மனைவியை காப்பாற்ற முடியாத சந்தோஷத்தில் சாரத்தடித்துக் கொண்டாடுவதற்கு ஏற்பாடுகளை செய்து வந்த கணவன் ஓடிக்கொண்டிருந்த ரயிலை உறங்கிக் கொண்டே ஒத்த கையில் நிப்பாட்டிய உலகநாதன் பாலையாவின் தம்பியாக இருக்குமோ என்று ஆய்வை மேற்கொண்ட டிடிஆருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. டிடிஆரின் தீவிர விசாரணையில் தெரிய வந்தது உறக்கத்தில் உருண்டு விழுந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் எமர்ஜென்சி பிரேக்கை இறுக்கமாக பிடித்துக் கொண்டேன். இதில் என்ன தவறு இருக்கிறது என்று டிடிஆருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட உலகநாதன். ஓசூரில் ஒற்றை பணமழுத்த அடியில் ஒற்றை கால் மல்லு கட்டுதல் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் கொலாயடி சண்டை வீரரான வீரராகவன் நாய்க்கடி நாய்சேகரை நாசுக்காக விளைவித்து விருதுகளை வாங்கி சென்றார். கல்யாண சுந்தரத்தின் கல்யாணத்திற்காக வரவைக்கப்பட்டிருந்த கல்யாணி குதிரையானது கல்யாணத்திற்கு செல்லும் வழியில் கல்யாண சுந்தரத்தை கரம் பிடிப்பதற்காக கண் இமைக்கும் நேரத்தில் கடத்தி சென்ற கல்யாணி இந்த கடத்தல் சம்பவத்தை தடுக்க முயன்ற குதிரைக்காரர் குதிங்கால் தட்டி காயமடைந்தார். வெள்ளுப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற வினோத போட்டி பொங்கல் விழாவை சிறப்பிக்கும் விதமாக உள்ளூர் விஞ்ஞானிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து டிக்கியில் கைத்தை கட்டி டிஃபன் பாக்ஸை அடித்து தள்ளும் போட்டியை சீரும் சிறப்புமாக நடத்தி காட்டியுள்ளனர். பொண்டாட்டியிடம் பொண்டாட்டி வாங்குவதற்கு பணம் கேட்ட கணவனுக்கு பணம் தர மறுத்த மனைவி, பணம் கிடைக்காத விரட்டில் சீர் வரிசையாக வந்த பைக்கை சீரழித்த கணவன், பொண்டாட்டியை அடிக்க முடியாத ஆத்திரத்தில் பைக்கை தூக்கி போட்டு மிதித்த கணவனால் கண்டமான பைக் காயலாங்கடைக்கு போகும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது. கருப்பசாமிக்காக படையலில் வைக்கப்பட்டிருந்த சுருட்டை லாபகமாக சுருட்டி சென்ற இளைஞர்களை மடக்கி பிடித்து சவுக்கால் சாவடி அடித்த கருப்பன் கோவில் பூசாரியால் கதி கலங்கிய இளைஞர்கள். மரத்தூர் நீர் ஓடைக்குள் உப்பி போன நீர் தவளை ஒன்று உலா வந்து கொண்டிருக்கிறது என்று ஊர் மக்கள் சொல்லி வந்த நிலையில் தற்போது அந்த நீர் தவளையின் வீடியோவானது இணையதளத்தில் பரவலாக பரவி வருகிறது. செவ்வாய் கிரகத்தில் வசிக்கும் உயிரினங்களுக்கு புதிய வகையான நோய் தொற்றானது பரவி வருகிறது. இந்த நோயின் ஆரம்ப அறிகுறிகள் காலை மதியம் இரவு ஆகிய 3 நேரங்களிலும் வயிற்றில் பசி எடுக்கும். இந்த 3 ஏதேனும் ஒரு அறிகுறிகள் இருந்தாலும் உடனடியாக மருத்துவரை காண வேண்டும் என்று செவ்வாய் கிரகத்து மருத்துவர் செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்பை போல தோற்றம் கொண்ட எருமையை நேரில் சென்று பேட்டி எடுப்பதற்காக வாஞ்சிநாதன் அவர்கள் மைக்கை வைத்திருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாஞ்சிநாதன், எருமை என்னதான் சொல்லுது, கொஞ்சம் சொல்லுங்க. உங்களை பாக்குற எல்லாருமே ட்ரம்ப் மாதிரி இருக்கிறீங்கன்னு சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ட்ரம்ப் மாதிரியா இருக்கிறனால கொஞ்சம் வாட்டா சாட்டமா இருந்தா பாடி ஷேமிங்லா பண்றீங்களா? இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். லட்சக்கணக்கில் செலவழித்து பூங்காவில் வைக்கப்பட்டிருந்த உடற்பயிற்சி சாதனத்தில் ஒரு பக்கம் ஊஞ்சல் ஆடும் லேடியும் இன்னொரு பக்கம் கையை மூட்டு கொடுத்து காலை ஆட்டியபடி குரட்டையை உளும் அங்கிளும் குழந்தைகளுடன் வந்து விளையாடும் பொழுதுபோக்கு இடமாக மாற்றிக்கொண்ட பொதுமக்கள். 16 வினாடிகளில் 2 ஆங்கில செய்தித்தாள்களை படித்து முடிக்கும் தனித்திறமை கொண்ட தலைவரை தமிழக மக்கள் தவற விட்டுவிட்டார்கள் என்று முன்னாள் அமைச்சர் பெயர் தெரியாது அவர் முந்தானால் எக்ஸ் தளத்தில் அறிக்கையை விட்டுள்ளார். தாய்மாமன் சீர் அண்ணன் சீர் வாங்குவதற்காக அவசரமாக கல்யாணத்தை முடித்து ஆசையாக காத்திருந்த மருமகனின் தலையில் பாலை ஊற்றி பொங்க வைத்த மாமனார். திருமாடாவிற்கு கிறுக்கு பிடித்த காரணத்தினால் ஊசி போடுவதற்காக கிருமாடாவை இழுத்துச் சென்ற உரிமையாளர். மருத்துவமனை வளாகத்திற்குள் வந்த கிருமாடாவிற்கு பயம் ஏற்பட்ட காரணத்தினால் உரிமையாளரின் உள்ளுறுப்பை தாக்க முற்பட்டது. குழந்தை தொழிலாளிகளை தடுக்க வேண்டும் என்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்த இரட்டை குழந்தைகளில் மூத்த குழந்தையான கட்டையடி கர்ணன் அவர்கள் தனது நைனா என்று கூற பார்க்காமல் சுத்தியால் நடுமண்டையில் தாக்கி தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். நைனா
கூட என்று பார்க்காமல் நடுமந்தையில் தாக்கிய கட்டையடி கர்ணனை காவல் ஆய்வாளர்கள் தேடி வருகின்றனர். தண்டனகடாமியின் வரிப்புலி வகைரவான சொந்தங்களுடன் வரிப்புலி வேடம் போட்டு வேப்ப மரத்து தூருக்குள் கறி விருந்துக்காக காத்து கிடந்த தண்டனகடாமி ரோலக்ஸ் ரோசிக்கு பிரசவ வலி ஏற்பட்ட காரணத்தினால் அவசரமாக ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கொண்டு அவசர பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார். ராணாவர் வந்து கையெழுத்து போட்ட பின்புதான் சிகிச்சையை மேற்கொள்ள முடியும் என்று திட்டவட்டமாக மருத்துவர் கூறியுள்ளார். பாதி கடைகளை பூட்டிவிட்டார்களே என்று ஆத்திரம் தாங்காமல் மூக்கு முட்ட குடித்து தலைகீழாக போராடிய குடிமகன் நேற்று திறந்து கிடந்த கடை இன்னைக்கு மூடி இருக்க என்று விரட்டியில் வீடு திரும்பும் குடிமக்களுக்காக குனிந்தபடியே போராடிய குடியாரரை பாராட்டிய குடியார சங்க தலைவர் தன் உயிரை துச்சமாக எண்ணியபடி பாதுகாப்பு உடை கூட அணியாமல் வாங்கி வந்த அரிசியில் அணுகுண்டு இருக்கிறதா என்பதை தீவிர சோதனையில் ஈடுபட்ட தண்டனகடாமி தொடர் மின் துண்டிப்பை கண்டித்து காரைக்குடி தாத்தா கரண்ட் கம்பத்துடன் சண்டை போட்ட காட்சிகள். தனியாக போராடிய தாத்தாவை ஊக்குவிக்கும் வகையில் ஊர் முழுவதும் மின்சாரத்தை உருவிய மின் வாரியம் பன்னி குட்டிகளை குளிப்பாட்டிக் கொண்டிருந்த உரிமையாளர் உள்ளாடை போட்டிருக்கிறாரா என்று சோதித்து பார்த்த தாய் பன்னி அதிர்ஷ்டவசமாக உரிமையாளர் உள்ளாடை போட்டு வந்த காரணத்தினால் அவரது மானம் காப்பாற்றப்பட்டது. கொடூர உச்சி வெயிலின் தாக்கத்தினால் மெட்ரோ பாலமானது மேற்கு பக்கமாக சாய்வதை கண்ட வீரன் சற்றும் யோசிக்காமல் தனது முரட்டு மூக்கை மெட்ரோ பாலத்தின் நடுத்தூணில் நட்டாங்குத்தலாக முட்டு கொடுத்து பொதுமக்களை காப்பாற்றியுள்ளார். இந்த மெட்ரோ பாலமானது சாய்ந்திருந்தால் 500 ஈக்களும் 5000 கொசுக்களும் இறந்து போயிருக்கும் என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. மீன்கள் பிடிப்பதற்காக வந்த மீன்ஜிர்வாயன் தண்ணீருக்குள் தவறி விழுந்து தவளைகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். குட்டி மூக்கு குருசாமி அவர்கள் ஆசையாக கூடு போல் கட்டிய தனது வீட்டில் குளித்தனம் புகுந்த வேளையில் குருசாமியின் பாரத்தை தாங்க முடியாத கூடானது கொத்தாக கலண்டு விழுந்து குருசாமியின் கபாலத்தை பதம் பார்த்தது. பொண்டாட்டியுடன் சண்டை போட்டுவிட்டு அம்மா வீட்டிற்கு கிளம்பிய கணவன் எதிரே இருந்த நீச்சல் குளத்தை மறந்து தடுமாறி விழுந்து தத்தக்கா பித்தக்கா என்று உயிருக்காக போராடினார். ஊருக்கு செல்ல இருந்த கணவன் உயிருக்கு போராடுவதை கண்ட மனைவி காணப்பொழுதில் கரம் நீட்டி காப்பாற்றியதால் கணவனின் உயிர் காப்பாற்றப்பட்டது. பலூன் உடைத்தல் போட்டியின் போது பலூனுடன் சேர்த்து உட்கார்ந்திருந்த சேரையும் நசுக்கி தள்ளிய வீர பெண்மணியின் டிக்கி எலும்பு சேருடன் சேர்த்து நொறுக்கப்பட்டது. குளத்து வேலை செய்பவர்களுக்கு கொலுசு இலவசமாக வழங்கப்படும் என்று செவ்வாய் கிரகத்து அரசு செவ்வாய்க்கிழமை அறிவித்ததை கொண்டாடும் விதமாக குளத்து வேலை மாடன் கிளவிகள் குத்தாட்டம் போட்டு கொண்டாடி வருகின்றனர். தனது கெண்டைமேன் கணவனை வறுவல் செய்வதற்காக வலை போட்டு பிடித்த மர்ம நபரை கோலத்துக்குள் இருந்தபடி குதித்து தாக்கிய மனைவி மீனால் கெண்டை மேனை கடத்தி சென்ற மர்ம நபரின் மண்டையானது உடைக்கப்பட்டது. குவார்த்தர் அடிப்பதற்காக நடுக்கோளத்திற்குள் கப்பலோடு இறங்கிய பெரிய மனுஷங்க கட்டிங்கை போடுவதற்கு முன் கல்லறைக்கு சென்ற துயரம் பெரிய மனுஷங்க கல்லறைக்கு செல்வதற்கு காரணமாக இருந்தது கரையான்களால் கப்பலில் போடப்பட்டிருந்த ஓட்டை தான் என்று விசாரணைக்கு பின்பு தெரிய வந்தது. சிலிண்டர்காரர் டீ குடித்துக் கொண்டிருக்கும் வேளையில் சிலிண்டருடன் ஆட்டோவையும் சேர்த்து ஆட்டையை போட்டு சென்ற தண்டனகடாமி ஆட்டோக்காரரின் மனைவியிடமே சிலிண்டருக்கு மேல் 10 ரூபாய் வைத்து விற்றதாக குற்றம் சாட்டப்பட்ட தண்டனகடாமியை தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். தான் போட்ட முட்டை தான் என நினைத்துக் கொண்டு சப்போட்டா காய் மேல் சப்பளங்கள் போட்டு அடைகாத்த நாட்டுக்கோழியால் பரபரப்பு. ஆனா நாசமா போறவளை இது முட்டை இல்ல சப்போட்டா காய் என்று கூறிய உரிமையாளரை உள்ளங்கையில் தாக்கிய நாட்டுக்கோழி. ஆஃபாயில் கேட்ட கோட்டர் கோயந்தனுக்கு கரு கலங்கிய நிலையில் ஆஃபாயிலை போட்டு கொடுத்த கடைக்காரர் வந்த ஆஃபாயிலில் கரு கலங்கி இருப்பதை கண்ட கோட்டர் கோயந்தன் கடைக்கு முட்டு கொடுத்து வைக்கப்பட்டிருந்த கம்பை தாக்கி கலவரத்தில் ஈடுபட்டுள்ளார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் செய்திகளை காண்பதற்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த செய்திகளில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது வதக் வாஞ்சிடாது.